வணக்கம் நண்பர்களே, என்னோட சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். அமரர் கல்கியின் கள்வனின் காதலி அத்தியாயம் 34 சங்கீத சதாரம். சென்னை பட்டணத்தில் சர்வோத்தம சாஸ்திரியின் மைத்துனி பெண்ணுக்கு கல்யாணம் நடந்து முடிந்தது. ஒரு நாள் கல்யாணம்தான். அன்றிரவு சாஸ்திரி அவசரமாய் சாப்பிட்டு விட்டு வெளிக்கிளம்பினார். வழியில் ஒரு டிராம் வண்டி மின்சார விளக்குகளால் ஜகஜோதியாக அலங்கரிக்கப்பட்டு ஒளிமயமான நாடக விளம்பரத்துடன் போய்க் கொண்டிருப்பதை அவர் பார்த்தார். சங்கீத சதாரம். எங்களுடைய புதிய நட்சத்திர நடிகரை திருடன் பாட்டில் கண்டு கழியுங்கள் என்று அந்த மின்சார ஜோதி விளம்பரம் பிரகாசப்படுத்தி கொண்டு போயிற்று. நாடக கொட்டகைக்கு அவர் போய் சேர்ந்தபோது அங்கே ஏராளமான கூட்டம் நின்று கொண்டிருப்பதை கண்டார். ஜனங்கள் டிக்கெட் வாங்குவதற்கு நான் முந்தி நீ முந்தி என்று பிரமாத சண்டை போட்டு கொண்டிருந்தார்கள். போலீஸ்காரர்கள் சிலர் கையில் குண்டாந்தடிகளுடன் கூட்டத்தை சமாளிக்கும் வேலையில் ஈடுபட்டிருந்தார்கள். சற்று நேரத்திற்கெல்லாம் சீட் காலி இல்லை என்ற நோட்டீஸ் போடப்பட்டது. அநேகம் பேர் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர். இந்த வேடிக்கையை சற்று நேரம் பார்த்து கொண்டிருந்துவிட்டு சப் இன்ஸ்பெக்டர் கொட்டகைக்குள் சென்று தாம் ஏற்கனவே ரிசர்வ் செய்திருந்த இடத்தில் உட்கார்ந்தார். ஆரம்பத்திலெல்லாம் நாடகம் ரொம்பவும் சாதாரணமாய் இருந்தது. இதை பார்ப்பதற்கு தானா இவ்வளவு ஜனங்கள் மண்டையை உடைத்துக் கொள்கிறார்கள் என்று அவர் ஆச்சரியப்பட்டார். நாடகத்தில் திருடன் வரும் கட்டம் வந்ததும் அவருக்கு மற்ற ஞாபகமெல்லாம் போய்விட்டது. தான் துரத்தி வந்த முயலை கொஞ்ச தூரத்தில் கண்டதும் ஒரு வேட்டை நாய்க்கு எத்தகைய பரபரப்பு உண்டாகுமோ அத்தகைய பரபரப்பு அவருக்கு உண்டாயிற்று. ஆனால் அந்த முயலை போய் பிடிக்க முடியாமல் நடுவில் உயரமான ஒரு வேலி தடுத்து கொண்டிருந்தால் அந்த வேட்டை நாய் எப்படி துடிக்கும்? அப்படி துடித்தார் சர்வோத்தம சாஸ்திரி. இந்த திருடன் வேஷக்காரன் தான் முத்தையன் என்று அவருடைய உள்ளுணர்வு சொல்லிற்று. ஆனால் அதை ஊர்ஜிதம் செய்து கொள்வதற்கு அவருக்கு வழி எதுவும் புலப்படவில்லை. முத்தையனை கண்டுபிடிப்பதில் அவருக்கு ஏற்கனவே இருந்த இடையூறு இதுதான். அவர் முத்தையனை பார்த்தது கிடையாது. அங்க அடையாளங்களை கொண்டு ஓரளவு ஊகிக்கலாம். நிச்சயமாக எப்படி சொல்ல முடியும்? முத்தையனை கைது செய்து லாக்கப்பில் அடைத்த 2 போலீஸ்காரர்களும் அன்றிரவு அஜாக்கிரதையாய் இருந்து அவனை தப்பித்து கொண்டு போகவிட்டதற்காக டிஸ்மிஸ் செய்யப்பட்டிருந்தார்கள். இது சாஸ்திரிக்கு சம்மதமில்லை. அவர்கள் தான் முத்தையனை பார்த்திருக்கிறார்கள். ஆதலால் அவனை பிடிப்பதில் அவர்களுடைய உதவி மிகவும் உபயோகமாய் இருக்கும் என்று அவர் கருதினார். ஆதலினால் அவர் டிஸ்மிஸ் செய்யப்பட்ட பிறகும் கூட அவர்களை அவர் உபயோகப்படுத்தி வந்தார். அவர்களுடைய முயற்சியினால் திருடன் பிடிபட்டால் மறுபடியும் உத்தியோகம் வாங்கித் தருவதாக வாக்களித்திருந்தார். அந்த 2 கான்ஸ்டபிள்களில் ஒருவன் 2 வாரத்திற்கு முன்பு சென்னைக்கு வந்திருந்தான். சென்னையில் இருந்த அவனுடைய மைத்துனன் வேலை தேடி தருவதாக சொன்னதன் பேரில் அவன் வந்தவன் ஒரு நாள் சங்கீத சதாரம் பார்க்க போனான். அங்கே திருடன் வேஷக்காரனை கண்டதும் அவனுக்கு சந்தேகம் உண்டாயிற்று. முத்தையன் மாதிரி அல்லவா இருக்கிறான் என்று நினைத்தான். நினைக்க சந்தேகம் உறுதிப்பட்டது. உடனே திருப்பரங்கோயிலுக்கு திரும்பி சென்று சாஸ்திரியிடம் தன்னுடைய சந்தேகத்தை சொன்னான். சாஸ்திரி முதலில் பூ பூ என்றார். துளி கூட நம்பிக்கை இல்லாமல் சிரித்து பரிகாசம் செய்தார். திருடனை பிடிக்க உன்னைத்தான் அனுப்ப வேண்டும் என்றார். ஆனால் அவர் மனதிலும் எப்படியோ சந்தேகத்தின் விதை போட்டாய்விட்டது. 2 மாதமாய் முத்தையனுடைய ஆர்ப்பாட்டம் அந்த பக்கத்தில் ஒன்றுமே இல்லாததால் அவருடைய சந்தேகம் வளர்ந்து வந்தது. ஆனால் இத்தகைய ஆதாரமற்ற சிரிப்புக்கிடமான சந்தேகத்தின் மேல் என்ன நடவடிக்கை எடுக்க முடியும்? மைத்துனி பெண்ணின் கல்யாணத்தை வியாஜமாக வைத்துக்கொண்டு தாமே ஒரு முறை சென்னைக்கு போய் பார்த்துவிட்டு வரலாமா என்ற யோசனை தோன்றிற்று. இப்படி அவருடைய மனத்தின் உள்ளுணர்ச்சிக்கும் புத்திக்கும் போராட்டம் நடந்து கொண்டிருந்த சமயத்திலே தான் மேற்படி பத்திரிகை செய்தியை அவர் படித்தார். சரி இதை போய் பார்த்துவிட்டு வந்தாலொழிய மனத்தில் அமைதி ஏற்படாது, வேறு எந்த வேலையும் மனம் செல்லாது என்று தீர்மானித்துதான் அவர் சென்னைக்கு கிளம்பி வந்தது. நாடக மேடையில் திருடன் வந்ததிலிருந்தே அவருடைய தவிப்பு நிமிஷத்துக்கு நிமிஷம் அதிகமாகி கொண்டிருந்தது. சில சமயம் நாம் எதையோ ஞாபகப்படுத்தி கொள்ள விரும்புகிறோம். இதோ ஞாபகம் வந்துவிட்டது போல் தோன்றுகிறது. ஆனாலும் வருவதில்லை. ரொம்பவும் தெரிந்த விஷயம், தெளிவான சங்கதி, சந்தேகமே இல்லாத செய்தி. ஆனால் அதென்ன நெஞ்சாங்குழியில் இருக்கிறது, நினைவு வரமாட்டேன் என்கிறதே. இப்படி எத்தனையோ தடவைகளில் நாம் தவித்திருக்கிறோம் அல்லவா? சர்வோத்தம சாஸ்திரி இப்போது அந்த நிலைமையில்தான் இருந்தார். இவன் முத்தையன்தான். ஆனால் அதை எப்படி நிச்சயம் செய்வது? ஏதோ ஒரு வழி இருக்கிறது. ஆனால் அது என்ன? சாஸ்திரி தலையை சொரிந்து கொண்டார்.
நெற்றியை அமுக்கி பிடித்து கொண்டார். நல்ல வேளையாக அப்போது யாரும் நாடகத்தில் மிகவும் ரசமான கட்டத்தில் பூரணமாக ஈடுபட்டிருந்தபடியால் சாஸ்திரியை யாரும் கவனிக்கவில்லை. யாராவது அவருடைய சேஷ்டைகளை கவனித்திருந்தால் இவருக்கு என்ன பைத்தியமா என்றுதான் யோசித்திருக்க வேண்டும். நாடகத்தில் மிகவும் ரசமான கட்டம். சதாரமும் திருடனும் சந்திக்கும் இடம்தான். சதாரம் வேஷம் போட்டவனுக்கு ஸ்திரீ வேஷம் வெகு நன்றாய் பலித்திருந்தது. உண்மையில் அந்த வேஷம் போடுகிறவனுடைய பெயர் விளம்பரத்தில் கண்டிராமல் இருந்திருந்தால் புருஷன்தான் ஸ்திரீ வேஷம் போட்டிருக்கிறான் என்று கருதவே முடியாது. அவனுடைய தோற்றத்தைப் போலவே பேச்சு, நடை, பாவனை எல்லாம் ஸ்திரீக்கு உரியவனாகவே இருந்தன. அவனுடைய கைகளில் ஒவ்வொரு அசைவிலும், உடம்பில் ஒவ்வொரு நெளிவிலும், புருவத்தின் ஒவ்வொரு நெருப்பிலும், கண்ணின் ஒவ்வொரு சுழற்சியிலும் மெல்லியலாரின் இயற்கை பரிபூரணமாய் பொருந்தியிருந்தது. முகமுடி அணிந்த திருடனை கண்டதும் சதாரம் பயந்து போனாள். அவளுடைய முகத்தில் திகைப்பும் பயமும் காணப்பட்டன. அப்போது அவளை பார்த்த யாருக்கும் புலியை கண்டு வெருண்டு நிற்கும் பெண்மானின் தோற்றம் உடனே ஞாபகம் வராமற் போகாது. ஐயோ, நீ யார் என்று சதாரம் குரல் நடுக்கத்துடன் கேட்டாள். நானா? நான் மனுஷன் என்று சொல்லி சிரித்தான் திருடன். அந்த சிரிப்பினால் சிறிது தைரியம் கொண்ட சதாரம், நீ திருடன் இல்லையா என்றாள். நான் திருடன் இல்லை பெண்ணே, நான் கள்ளன். கள்ளனா? ஐயோ, உன்னை பார்த்தால் எனக்கு பயமாயிருக்கிறதே என்றாள் சதாரம். அப்போது திருடன் தெம்மாங்குமெட்டில் ஒரு பாட்டு பாடத் தொடங்கினான். கண்ணே, உனக்கு பயமேனோ என்று ஆரம்பித்து அமர்க்களமாய் பாடினான். தன்னுடைய குலப்பரம்பரையின் பெருமையெல்லாம் அவன் எடுத்து சொன்னான். தன்னுடைய குலத்தின் ஆதி புருஷன் கிருஷ்ணன் என்னும் கள்ளன் என்று கர்வத்துடன் கூறினான். அப்பேற்பட்ட கள்ளர் பரம்பரையில் வந்த வீரக்கள்ளன் நான். உனக்கு கள்ள புருஷனாய் வாய்த்திருக்கிறேன் என்று பாட்டை முடித்தான். அப்படி பாட்டை முடிக்கும்போது தன்னுடைய முகமுடியை சற்று அவன் விலக்கினான். தன் சொந்த முகத்தை காட்டினான். அப்போது சதாரம் ஆ என்று கூவி மூச்சை அடைந்து கீழே விழுந்தாள். ஆனால் சபையோர் எல்லோரும் அச்சமயம் பிரமாதமான குதூகலம் அடைந்து கைதட்டி ரசித்தார்கள். அநேகர் ஒன்ஸ் மோர் என்று கத்தினார்கள். அவன் திருடனாகையினால் முகமூடிக்கு பின்னால் பயங்கரமான முகம் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்த்தவர்களுக்கு களை சொட்டிய முத்தையனுடைய அழகான முகத்தை கண்டதும் அவ்வளவு உற்சாகம் உண்டாயிற்று. அச்சமயம் சர்வோத்தம சாஸ்திரி முகத்தில் கூட பிரகாசம் அடைந்தது. ஆனால் அதற்கு காரணம் மட்டும் வேறு. திருடனுடைய முகமூடி விலகிய அதே சமயம் சாஸ்திரி தம்முடைய சந்தேகத்தை நிவர்த்தி செய்து கொள்ள வழி கண்டுபிடித்து விட்டார். அபிராமி, அபிராமி என்று அவருடைய வாய் அவரை அறியாமலேயே முணுமுணுத்து கொண்டிருந்தது. நன்றி. மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்.